காபத்துல்லாவின் இமாம் பதவிக்கு வருமாறு பலமுறை வேண்டிக் கொண்டது. ஆனால் அதற்கு அவர் கூறிய பதில் நபிகளாருடைய காலத்தில் வாழ்ந்த உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லா அவர்களுடைய வாழ்க்கையை ஞாபகப்படுத்தியது. சுபஹானல்லாஹ். அவர் கூறினார், எனது தாய் தந்தையை நான் தான் பராமரித்து வருகிறேன். அவர்களை விட்டுவிட்டு காபத்துல்லாவின் இமாம் பதவிக்கு வந்துவிட்டால் என் தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குறைவு செய்தவனாகிவிடுவேன். ஆகவே என்னால் வர முடியாது என்று கூறிவிட்டார். ஆனாலும் சவுதி அரசு கூறியது, அல் காரி அல் ஷாமிதி மற்றும் அவரின் பெற்றோர் அனைவருக்கும் ஹரம் ஷரீபுக்கு பக்கத்திலேயே வீடு வாசல் அமைத்து தருவதாக அறிவித்தது. ஆனாலும் அவரது பெற்றோர்கள் பிறந்த மண்ணை விட்டு வர விரும்பவில்லை. ஆதலால் அவரது பெற்றோர்கள் அவ்வாய்ப்பை மறுத்துவிட்டனர். அவர்கள் மறுத்துவிட்ட காரணத்தினால் அல் காரி அல் ஷாமிதி அவர்களும் அவர்களை விட்டுவிட்டு என்னால் வர முடியாது என்று மறுத்துவிட்டார். தற்போது இவர் தமாமில் இருக்கும் கானூன் மஸ்ஜிதில் பிரதான இமாமாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்.